நம்ம கேகே நகரில் இருக்க சிவன் பார்க்குக்கு வந்திருக்கோம். இந்த பார்க்கை நம்ம சுற்றி பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க சரிங்களா, நேராக போனால் சிவன் இருக்கார். இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு என் குழந்தையெல்லாம் சின்னதாக இருக்கும் போதுலேருந்து ஒரு 20 இயர்ஸ் பேக்கில் இருந்து நான் அந்த கோவிலை பார்க்குறேன். பார்த்தீங்களா, சிவன் இருக்கார். ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், சிவபெருமான் இருக்கார் இந்த பார்க்கில். இது விசேஷமான ஒரு பார்க்கு பாருங்க. இந்த பார்க் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாமா? ஓகே, ஹாய். சூப்பராக இருக்கும் அந்த பார்க்கு. யாருன்னா சென்னையில் இருந்தீங்கன்னா வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா குழந்தைங்கள கூட்டின்னு வந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், ஈகல் இருக்குது. ஈகல் பொம்மை வச்சுருக்காங்க. இங்கே அப்படியே வாங்க. இது ஒரு வழி. சூப்பரான ஒரு பார்க், நல்லாயிருக்கும், நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். வந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பிள்ளைங்க கூட என்ஜாய் பண்ணுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், காண்டாமிருகம் இருக்குது. நல்லா சில்லுன்னு இங்கே இருக்கும் சரிங்களா. காண்டாமிருகம் ரொம்ப செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாகம், அந்த பார்க்கில் நாகம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட்டு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு எலிஃபண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு மலை மாதிரி ஒரு குண்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்களா, பார்க்கறது நல்லா இருக்கா. இங்கே பாருங்கள், அதே வந்தால் பக்கத்தில் ஒரு ஆண் யானையா பெண் யானையா, ஆண் யானைக்கு தான் தந்தை உண்டு பார்த்திங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த தண்ணியில் எவ்வளோ ஃபிஷ் இருக்குன்ட்டு கிட்ட போய் எடுக்க முடியல. இங்கே ஒரு அந்த மலை வீட்டில் இருக்குல்ல, அந்த அங்கே வந்து நிறைய ஃபிஷ்ஷு விட்டுருக்காங்க. நல்லா இருக்குங்களா, நல்லா இருக்குங்களா. அதே வாங்க, எலிஃபேண்ட்ஸ் இன்னும் நல்லா இருக்குது பாருங்கள். ஆலமரம் இந்த மாதிரிலாம் சென்னையில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு பார்க்குக்குள்ளே பாருங்கள், எவ்வளோ அழகான அட்டகாசமான ஒரு ஆலமரம் இருக்குது. இங்கே நல்லா எப்போவுமே வெயில் டைமில் கூட நல்லா மூடிட்டு நல்லா சில்லுன்னு இருக்கும். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், 2 ஒட்டகம் பார்த்தீங்களா, பார்க்க நல்லா அற்புதமாக இருக்குங்களா. அப்படியே வாங்க, ஒரு பார்க்க நம்ம இப்போ வந்து ரைட் சைடு மட்டும்தான் சுற்றி பார்த்துன்னு வரோம் பார்த்தீங்களா. அழகான குழந்தைங்க வந்தால் பார்க்குறதுக்கு செவுத்தில் அழகான ட்ராயிங்கு, ஓவியம் இதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. குழந்தைங்க விரும்புகிற மாதிரி பாருங்க. வாக் பண்ண முடியும், இங்கே வாக்கிங் போகலாம். நல்ல பெரிய பிளேஸு, வாக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். இது ஒரு பெரிய பார்க்கு. நான் போய் எடுத்துகிட்டு வரணும். இது ஒரு பெரிய வீடியோஸ் தான் போகும். முக்கியமானது மட்டும் எடுத்து இந்த வீடியோ காட்டுறேன். இது இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் எண்டு வரைக்கும் இருக்குது. ரொம்ப பெருசு இந்த பார்க்கு. ஆனால் நல்ல மரம்லாம் வந்து கூலிங்காக நல்லா அழகாக இருக்குது. இங்கே பாருங்க பார்த்தீங்களா. இன்னும் நம்ம லாஸ்ட் கார்னர் போக தேவையில்லை. அந்த ப்ளூ ஷர்ட்லாம் பாருங்கள், லாஸ்ட் கார்னர் ரொம்ப தூரம் இருக்குது. அவ்வளோ லென்த்தி வீடியோ வேணாம், இன்னும் பார்க்க வேண்டிய பிளேஸ் நிறையா இருக்குது. அதனால நம்ம அதெல்லாம் கவர் பண்ணலாம். ஓகேவா, எது முக்கியமானதோ அது மட்டும் பார்க்கலாம். பாருங்கள், இங்கே வேறு இன்னமும் ஒன்று இருக்குது அங்கே அந்த கார்னரில். அது என்னதுன்னு போய் பார்த்துட்டு வரலாம். என்ட்ரன்ஸ் வாயில் போல் இருக்குது. அந்த சைடும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கே ஒரு மணிகுண்டு இருக்குது பார்த்தீங்களா, இது மணிகுண்டு இருக்குது. ரீல்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் ப்ளேஸு. இந்த சைடு இப்படி போகலாம். இங்கே என்ன அனிமல்ஸு, ஃபிஷ்ஷு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது வீடியோன்றதுக்காக குறிப்பிட்ட பிளேஸ் மட்டும்தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு விளையாடுறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இதில் வாட்டர் போடவே இல்லை, ஏன்னா விசேஷம் ஃபங்க்ஷனு இது மாதிரி டைமில் தான் போடுவாங்க பார்த்தீங்களா. வாட்டர் ஃபால்ஸ் அங்கே
இங்கே ஒரு பேர்டு வந்து உடஞ்சி கீழே விழுந்துட்டு இருக்குது. நம்ம அதை போய் பார்க்கலாமா? சிறகுடைந்த அந்த பறவையை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, வெல்கம். பார்த்தீங்களா, இது சிறகு உடஞ்சிலாம் விழல, ஒரு ரெக்கை உடஞ்சிச்சு. ஏன்னாக்கா அதுக்கும் கழுகுக்கும் சண்டை வந்துச்சு, சரியான சண்டை. கோழியை ஒன்று பிடிச்சின்னு போயிட்டு இன்னொன்று அடிச்சின்னு சண்டை வந்துச்சு, அதில் உடஞ்சி வந்துச்சு. இது நம்மளே கற்பனையில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஹாய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டுமா வந்தால் நம்ம வேறு வழியாக இப்போ போயிட்டு இருக்கோம். ஒரு பெரிய பார்க் இது. நானே இந்த இடத்துல தான் இருந்தேன், என் பையனெல்லாம் கூட்டிகிட்டு வந்துக்கிறான். நான் பார்க்குக்குள்ளே வந்து சுற்றி பார்க்குறதே கிடையாது, சும்மா முன்னாடி அப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டுவேன். இன்றைக்கி தான் நானே இந்த பார்க்குள்ளே வரேன். இது கேகே நகரில் இருக்குது. இங்கே வடபழனி சிக்னல் தாண்டிருந்தோம், அடுத்த சிக்னல் வரும் தெரியுமா? பில்லருக்கு போகிறதுக்கு முன்னாடி, அசோக் பில்லருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கட்டிங்கில் திரும்பினீங்கன்னா இந்த பிளேஸுக்கு வந்துடலாம். அங்கே வந்துட்டு சிவன் கோயில் எங்கே, சிவன் பார்க் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க. பாருங்க, உங்கள் யாரெல்லாம் சென்னையில் இருக்கீங்களோ கிட்டே இருக்கிறவங்களாம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் எடுத்து வீடியோஸ் பண்ணின்னு இருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ட்ரீஸு, இந்த குளிர்ச்சியான அந்த பிளேஸு, இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரிலாம் கிடைக்காது. அற்புதமான ஒரு காட்சிலாம் பார்த்தீங்களா? பாருங்கள், இந்த பிளேஸை சுற்றிட்டே வந்துட்டோமா, அங்கே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த குன்று மலை எல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த சைடு வாங்க. அப்படியே வந்துட்டு இந்த ட்ரீ பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது பாருங்க. இதெல்லாம் ஒட்டுண்ணி வகையை சார்ந்தது. ஒரு மரத்தில் ஒட்டின்னு தான் வளரும். பார்த்தீங்களா? சரி, இப்போ நம்ம ஒரு பாதியை பார்த்தோம், இன்னும் ஒரு பாதியை நம்ம போய் பார்க்கலாம். அந்த சைடு போகலாம். இப்போ நம்ம வந்து ரைட் சைடு இருக்கிற பக்கம் எல்லாமே பார்த்துட்டோம். இது வந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், வாட்டர் எல்லாம் வச்சுருக்காங்க குடிக்கிறதுக்கெலாம். வெளியில் நிறையா கடையெல்லாம் இருக்கும். இதுதான் நாகலிங்கம் பூ மரம். இருங்க காட்டுறேன். பார்த்துருக்கீங்களா? சிவன் கோயிலுன்றதுனால இது ஒரு பிரசித்தியாக இருக்குது பாருங்கள். லிங்கம் மாதிரியே இருக்கும் இந்த ஃப்ளார்லாம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? சிவன் கோயிலுன்றதுனால இந்த மரத்துக்குள்ள ஒரு பிரசித்தி உண்டு. இப்போ நம்ம ரைட் சைட் பக்கம் முடிச்சிட்டோம், லெஃப்ட் சைட் போடலாம். இங்கே பாட்டிலில் பிள்ளைங்க ஏதோ செஞ்சு வச்சுருக்காங்க, அப்படியே அதெல்லாம் கூட பார்க்கலாம். சாமிக்கு பூஜை நடந்துன்னு இருக்குது. அப்படியே வந்தால் இங்கே சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு நிறைய பிளேஸு, அவங்களுக்கு என்டர்டைனுக்கு. வெளியிலலாம் நிறைய ஷாப்லாம் வேறு இருக்கும், கடையெல்லாம் பிள்ளைங்க விளையாடுறாங்களே அதெல்லாம் இருக்கும். ராட்டனம் அந்த மாதிரிலாம் இருக்கும். வெளியில் என்ஜாய் பண்ணுறதுக்கு, தின்றதுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே பார்த்தீங்களா, பிள்ளைங்க விளையாடுறதுக்கு எவ்வளோ ஹாப்பியாக விளையாடுறாங்க பாருங்கள் இந்த பார்க்கில். பாருங்கள், இங்கே வந்துங்க சுற்றி சறுக்குவோமே, அந்த சறுக்கு மரம் இருக்குது, நீட்டாக இருக்கிற சறுக்கு மரம் இருக்குது. இதோ ஒரு 2 ஊஞ்சல் இருக்குது. பேக் சைடில் ஒரு சறுக்கு மரம் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஊஞ்சல், அப்புறம் அந்த சைடு பெரியவங்க ஆடுற மாதிரி ஊஞ்சல், அதுக்கப்புறம் சறுக்கு மரம், வெயிட்டிங் ஏரியா. நம்ம வெயிட் பண்ணி அங்கே உட்காந்துன்னு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல நடுவில் அழகாக கட்டியிருக்காங்களா பாருங்க. இன்னும் ஒரு பெரிய ஆலமரம்லாம் இருக்குது. இது நிறைய ஹவுசிங் போர்டு ரோடுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய தோட்டம் இருக்கிறதே பெரிய இதுதான் பார்க் இருக்கிறது. இவ்வளோ செடிங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 இயர்ஸ் தெரியும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ வருஷமாக இருக்குது என்னான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமாக அந்த பார்க்கை மெயின்டைன் பண்ணின்னு இருக்காங்க. பார்த்தீங்களா?
இங்கே ஒரு பாருங்க ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. இங்கே மரத்துக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது, அடிச்சிக்கவே முடியாது. பார்த்தீங்களா? இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஏரியா ஃபுல்லாக, அது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஏரியா. நான் எண்டு வரைக்கும் போகவே இல்லை. பார்த்தீங்களா? பிள்ளைங்களாம் இவ்வளோ ஹாப்பியாக விளையாடின்னு இருக்காங்க பாருங்கள். இந்த பிள்ளைங்களே எங்கே இட்டுன்னு வாங்க கேகே நகர். நான் எங்கேருந்து ஆவடியிலேருந்து இட்டுன்னு வந்திருக்கேன் பசங்களை இங்கே விளையாடுறதுக்காக. அப்படியே வீடியோஸ் ஒன்று பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் பாத்தி நடந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் புரியும். எண்ணங்கள் நலமானால் உங்கள் வாழ்க்கை பயணம் இனிமையில் முடியும். தொடக்கம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், முடிவு நிறைவாக இருக்க வேண்டும். இதற்கு நமது செயல்கள் நல்லதாய் அமைய வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக ஒரு பொன்மொழி எழுதி போட்டு இருக்காங்க இந்த பலகையில். பார்த்து நடந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் புரியும். எண்ணங்கள் நலமானால் உங்கள் வாழ்க்கை பயணம் இனிமையில் முடியும். தொடக்கம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், முடிவு நிறைவாக இருக்க வேண்டும். இதற்கு நமது செயல்கள் நல்லதாய் அமைய வேண்டும். பாருங்கள் இந்த ஆலமரம். கிளி இது அல பாத்தி செய்யும் கிளி. அப்புறம் ரெஸ்ட் ரூம் இருக்குது இங்கே, அதனால் ஃபீல் பண்ணாதீங்க. ரெஸ்ட் ரூம்லாம் இல்லை. இந்த பார்க்குக்கு வந்தால் எப்படின்லாம் பார்க்காதீங்க, எல்லாமே இருக்குது. எதுவும் காசு கட்டணம் எதுவுமே கிடையாது இங்கே. நீங்கள் வந்தால் இப்போ நீங்கள் வரீங்க எல்லாம் அந்த செலவு மட்டும்தான். பார்த்துட்டு இங்கே ஸ்கேட்டிங் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் பெரிய ஸ்கேட்டிங் பார்க் ஒன்று கட்டி விட்டுருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா? அது என்னைக்குன்னு தெரியல எனக்கு. அதனால் இங்கே உள்ளே வரத்துக்கோ எதுக்கோ காசுலாம் கிடையாது. அப்படியே வந்து சாமிலாம் கும்பிட்டு பிள்ளைங்கள்லாம் பார்த்து விளையாட வச்சுட்டு அப்புறம் ரிட்டர்ன் போகிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு இப்போ நிறைவாக இருந்ததா? உங்களுக்கு இது பயன்படும் தான் இந்த வீடியோ எடுத்து போட்டேன். கேகே நகர் இது வடபழனி டு பில்லருக்கு நடுவில் இருக்கிற ஒரு சிக்னலில் தான் இங்கே இருக்குது. வடபழனி வந்துட்டா சிவன் பார்க் எப்படி போகணுன்னு சொன்னால் சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். பார்த்தீங்களா? எல்லா பிளேஸும் சுற்றி காமிச்சிட்டேன். அங்கே லாஸ்ட் எண்டு மட்டும் தான் என்னால் போக முடியல. வீடியோ லென்த்து அதிகமாகுதுன்றதுக்காக நான் குறை வைட்டேன். இது மட்டும் இல்லை, இங்கே வந்து என்ன பார்த்தீங்களா இதெல்லாம் இருக்குது. என்னது எக்ஸசைஸ் பண்ணுவோம்ல லேடிஸ்லாம் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கு நிறைய காட்ட முடியாது, கொஞ்சம் மட்டும் காட்டுறேன் பாருங்கள். எக்ஸசைசிங் பார்ட் அந்த இதெல்லாம் கூட இந்த பார்க்கில் வச்சுருக்காங்க. இது ஒரு ரெஸ்ட் ரூமு. மௌனம் அமைதி அடையலாமல்ல மற்றவர்களிடம் உள்ளத்தில் உரசி உறவாடும் ஆயுதமும் கூட. மௌனம் அமைதியின் அடையாளம் மட்டுமல்ல, மற்றவர்களின் உள்ளத்தில் உரசி உறவாடும் ஆயுதமும் கூட. நாம் எல்லோரையும் போல் சாதாரணமாக இருப்பதற்கு காரணம் எந்தவிதமான அசாதாரணமான செயல்களையும் செய்யாமல் இருப்பதே. வித்தியாசமான செயல்களை செய்யுங்கள், வெற்றி காணுங்கள். முத்துசாமி பாருங்கள். இங்கே ஜிம்மு, லேடிஸ் ஜிம் மாதிரி எல்லோரும் பார்த்தீங்களா, எல்லாமே இருக்குது இங்கே. இதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அழகாக செலவில்லை பார்க்கிக்கிட்டு வந்தால் பசங்களை இட்டுன்னு வந்து நீங்கள் வரப்போகிற செலவு தான். உங்களுக்கு வெளியே வேணுன்ற ஃபுட்டுக்கிட்டே எல்லாமே இங்கே கிடைக்கும். எல்லாம் விளையாட்டு பொருள் திங்ஸு எல்லாமே ரோட்டில் விற்கிது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சிவன் பார்க் கேகே நகர் வடபழனி சிக்னல்லேருந்து பில்லர் சிக்னலுக்கு வர்றதுக்கு நடுவில் இன்னொரு சிக்னல் இருக்கும். அந்த கட்டிங்கில் வந்தீங்கன்னா உள்ளே வந்துடலாம், கொஞ்சம் கிட்டையாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கே இருந்தாலும் சென்னை வந்தீங்கன்னா இந்த பார்க்கை மிஸ் பண்ணாதான் பாருங்கள். ஹாய், வெல்கம், தேங்க்யூ. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த எடுத்து போட்டேன் நான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.